ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த பேப்பர் 2 சோஷியல் ஆன்சர் கீ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1ல் 132 கொஸ்டின் வரைக்கும், அதாவது சோஷியலில் 132 வரைக்கும் பார்த்தோம். இப்போ மிச்சம் உள்ளதை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், 133வது கேள்வி பொறுத்து கேட்டிருக்காங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் ஒன்று ஈஸியாக சொல்லிடலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2006 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் 2013. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வரணும், ஆப்ஷன் டிக்கு பார்த்தீங்கன்னா 4 வரணும். அப்படி பார்க்குறப்ப 2 இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ இது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் 89 வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடையாக வந்திருக்கும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, குப்த அரசர்களுக்கு ஆலோசனைக்கு உதவி புரிந்த அமைச்சர்கள் குழு என்ன? குப்த அரசர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உலோக பணத்திட்டம். உலோக பணத்திட்டம்னா உலோகம்னா என்ன? தங்கம், வெள்ளி. ஓகேவா? தங்கம், வெள்ளி. அடுத்து பாருங்க, காகித பணத்திட்டம் பொறுத்த வரைக்கும் கட்டளை பணத்திட்டம் அப்படி சொல்லுவாங்க. 4-3. ஸோ 2 இடத்துல 4-3 வருது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நெகிழி பணத்திட்டம் பொறுத்த வரைக்கும் ரொக்க அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நெகிழி பணம், பிளாஸ்டிக்கில் வரும். அப்போ சிக்கு 2 வரும். அப்போ இதுதான் கரெக்ட். மெய்நிகர் பணம்னா பிட்காயின் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. ஓகேவா? அதாவது 4, 3, 2, 1 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், ஆரிய சமாஜம், சாரதா சதன். பிரம்ம சமாஜம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ பிரம்ம சமாஜம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1828. ஸோ 2வது இடத்துல இருக்கு. அப்போ தேர்டு கிடையாது. பிரார்த்தனா சமாஜம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1867 தொடங்கியிருப்பாங்க. 1867. சரியா? அடுத்து பாருங்க, ஆரிய சமாஜம் 75 தொடங்கியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாரதா சதன் 89. இப்போ சாரதா சதன் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நீல் தர்ப்பன் என்ற நாடகம் டேஷ் என்பவரால் எழுதப்பட்டது. இதெல்லாம் 2 கொஸ்டின். தீனபந்து மித்ரா. அஸ்ஸாமில் இடப்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள். இந்த கேள்வியெல்லாம் எப்படி கேட்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்னா தஜ்லி ஹேடிங், சருதரு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், சரியான காலவரிசை. சரியான காலவரிசையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ். சரியா? ஸோ எதில் மட்டும் வருது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கிறது இந்த இதில் ஆப்ஷன் டியில் தான் வருது. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க, அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது. கிடையாது. இது வி.கே. கிருஷ்ணமேனன் உருவாக்கியிருப்பாரு. அப்போ கூற்று தவறு. சரியா? அடுத்து பாருங்க, அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கையின் முக்கிய அம்சமாகும். கரெக்ட். ஜவஹர்லால் நேரு இருக்கிறப்ப இது இருந்திருக்கும். அப்போ ஏ தவறானது, ஆர் சரியானது அப்படிங்கிறது வரும். அடுத்து சங்கு, வைடூரியம், கார்னெலியம், ஸ்ட்ரீடைட். இது 11th உள்ளது. ஓகேவா? பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வரும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. சங்கு பொறுத்த வரைக்கும் நாகேஸ்வர் பாலகுட்டு வரும். வைடூரியம் பொறுத்த வரைக்கும் ஷாட்டுகை வரும். அடுத்து கார்னெலியன் பொறுத்த வரைக்கும் லோத்தல் வரும். ஸ்ட்ரீடைட் பொறுத்த வரைக்கும் தெற்கு ராஜஸ்தான் வரும். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி முத்துச்சாமி ஐயர் வருவார். அடுத்த கேள்வி பாருங்க, உலகின் மாநகர மக்கள் தொகை. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கட்டம் போட்டே காமிச்சிருப்பாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லி தான் சரி. டெல்லி பொறுத்த வரைக்கும் 29 மில்லியன் மக்கள் தொகை இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். இவர் சொன்ன கூற்று கரெக்ட் தான். தொழில் மையம் மனிதனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் கருதினார். ஆமாம், அவர் கிராமத்தை மட்டும் தான் பெருசாக இது பண்ணுவார். ஓகேவா? அப்போ 2மே சரியானது, சரியான விளக்கம் வரும். அடுத்து மங்கோலாய்ட், காகசாய்ட், ஆஸ்ட்ராய்ட், நிக்ராய்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மங்கோலாய்டுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியா, காகசாய்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, ஆஸ்ட்ராய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூகினியா, நிக்ராய்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட துணை சகாரா அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும்.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பானு, குந்தலா, திர்கத்வஜர், சிம்மானந்தா. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாடத்தில் வந்து வரும். ஐ திங்க் விஷ்ணு சாத்தவாகனா அப்படிங்கிற அந்த அந்த பாடத்தில் லிஸ்ட்டில் வந்து வரும். இதில் வந்து பாருங்கள், இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, பானு அப்படின்னா ஆவண பதிவாளர் வந்து வரும். சரியா? பானு அப்படிங்கிறது ஆவண பதிவாளர் வந்து வரும். குந்தலா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குந்தலா பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் குதிரைப்படை தலைவர் வந்து வரும். சரியா? அடுத்து திர்க்வஜர், திர்க்வஜர் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அரச தூதுவர் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, எது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல? எது பன்னாட்டு விமான நிலையம் அல்ல அப்படின்னா மான்ட்ரீல் அப்படிங்கிறது. இது வந்து கனடாவில் வந்து இருக்கும். கனடா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சைடு வந்து வட அமெரிக்கா சைடு வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனித இனத்தின் மூதாதையர் யார்? ஹோமோ எரக்டஸ். சரியா? ஹோமோ எரக்டஸ் ஒருவர். தமிழ்நாட்டில் உள்ள தாளையார் நீர்வீழ்ச்சி எங்கே வந்து இருக்கு? திண்டுக்கல்ல வந்து இருக்கு. தாளையார் நீர்வீழ்ச்சி திண்டுக்கல். நாடு முழுவதும் 10+2+3 இந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவோட தலைவராக யார் இருந்தா? கோத்தாரி இருந்தார். ஓகேவா? ஸோ இந்த சோஷியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் 60 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த 60 கேள்வி அப்படிங்கிறது நீங்கள் நன்றாக படித்தால் மட்டுமே இந்த 60 கேள்விக்கு உங்களால் 40 கேள்விக்கு மேலே வந்து எடுக்க முடியும். 60 கேள்விக்கு 40 கேள்விக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து படிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நல்லா மார்க் வந்து எடுக்க முடியும். அதர்வைஸ் இதில் வந்து 40 மார்க் மேலே எடுக்கிறது கஷ்டம். சரியா? லாஸ்ட் காமன் டெட்டை கம்பேர் பண்ணுறப்ப, லாஸ்ட் காமன் டெட் 2025 வந்து காமன் டெட் வந்து வந்துச்சு. அந்த காமன் டெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டஃப் தான். ஓகேவா? டஃப் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து எழுத்துருக்கும். ஏன்னா கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக, கூற்று, காரணம் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ் அ டீச்சராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நிறையா டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டீச்சர் கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு மெத்தனை வந்து இருந்துச்சு. ஓகே, அதுக்காக டெஸ்ட்டு கூட வந்து போடாமல் வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து நிறையா வந்து போட்டு பார்க்கணும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு பாடமாக வந்து எடுத்துக்கோங்க. பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து காமெண்ட் வந்து எப்படி கண்டிப்பாக வந்து வரும், அடுத்து ஒரு 2 மாதத்துக்குள்ள வந்து வந்துடும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருங்க. சரியா? இப்போ இருக்கிறது ஒரு லெசனாக வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆகிருவீங்க. ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. சரியா? தேங்க்யூ.